அப்பப்பா கொஞ்ச நேரம் ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்களே. சரியா? இப்ப எதுக்கு தம்பி அழ வச்சிட்டு இருக்க? மா, நான் ஒண்ணும் அவனை அழ வைக்கலம்மா. அவன் தான் இந்த பவுடர் எடுத்து விளையாடிட்டு இருக்கா. நீங்க தானே சொன்னீங்க தம்பி கிட்ட பவுடர் குடுக்க கூடாது, குடிச்சா கீழே எல்லாம் கொட்டிவான்னு. ஆமா ஆமா, இவன் கிட்ட பவுடர் கொடுத்தா இவன் கீழே எல்லாம் பவுடர் கொட்டி அப்புறம் அதுல இவனே வழுக்கி விழுவான். டே ஆதி, பவுடர் எடுத்து விளையாண்டியா? பவுடர்ல எல்லாம் விளையாட கூடாதுடா. நான் ஒருத்தி பவுடர் போட்டு விட்டுட்டு அதை எடுத்து மேல வச்சுட்டு போயிருந்திருக்கணும். உனக்கு எட்டுற மாதிரி கீழே வச்சுட்டு போன பத்தியா, அதான் நீ எடுத்திருக்க. வேண்டாம்ப்பா, பவுடர் எல்லாம் வச்சு விளையாட கூடாது. நீ பவுடர் எடுத்து விளையாண்டனா கீழே எல்லாம் கொட்டிடுவ. ஏற்கனவே இப்பதான் பிடிக்காம நிக்க ஆரம்பிச்சிருக்க. அதுலயும் இப்ப 2 அடி எடுத்து வச்சா கீழே விழுந்துடுவ. இதுல கீழே எல்லாம் பவுடரை கொட்டினா நீயே தான் அதுல வழுக்கி விழுவ. பவுடர் எல்லாம் வேண்டாம், வேற எதையாவது வச்சு விளையாடு. ரியா, அந்த பவுடர் இங்க கொடு. அம்மா, பாப்பாக்கு பவுடர் போட்டு விடுங்க. நான் பவுடர் போட்டுட்டு வெளியில போய் விளையாட போறேன். வெளியே போய் விளையாடுறியா? இப்படிதான் வெளியே போய் விளையாண்டு கையில கால்ல அடிபட்டுட்டு வந்தியா? அது பத்தாதா? வெளியெல்லாம் போய் விளையாட வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே தம்பி கூட விளையாடு. அம்மா, நான் தீர கூட விளையாடுறேன். தீரன் கூடயா? அவன் தானே உன்னை தள்ளி விட்டான். திரும்பியும் அவன் கூடயே போய் விளையாட போறியா? அப்புறம் திரும்பியும் தள்ளி விட்டான்னு வந்து நிக்காத. இல்லம்மா, இப்ப நானும் தீரனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவனை தள்ளியே விட மாட்டான். ஓ, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? 2 பேரும் சண்டை போடாம விளையாண்டா சரிதான். சரி குடு, பவுடர் போட்டு தரேன். உனக்கு இல்ல ஆதி, உனக்கு நான் ஏற்கனவே பவுடர் போட்டு விட்டுட்டேன். இது அக்காவுக்கு தான். அக்காவுக்கு பவுடர் போட்டு விட்டுட்டு அம்மா பவுடர் எடுத்து மேல ஷெல்ஃப்ல வச்சிருவேன். உனக்கு எட்டவே எட்டாது. நீ பவுடர் எடுக்கவே கூடாது. ரொம்ப அழகா இருக்கிறியா? என்னதான் டிசைன் டிசைனா கிளிப் எல்லாம் குத்துனாலும் தலையில பூ வச்சாலே அது ஒரு தனி அழகுதான். மல்லிப்பூ வச்சதும் ரொம்ப அழகா இருக்கிறியா? ஏய் குட்டா, அக்கா பூ வச்சிட்டு அழகா இருக்கனடா. ஏன்டா அப்படி சொல்லுடா? அக்கா உனக்கு பவுடர் குடுக்கலன்னு உனக்கு அக்கா மேல கோவமா? சரி அழுவாதடா. அக்கா உனக்கு வேற விளையாட்டு ஜாமான் தடா விளையாடுக்கு. பவுடர் எல்லாம் வேண்டாம். அம்மா பவுடர் எல்லாம் எடுத்து மேல வைக்க போறேன். 2 பேரும் வேற ஏதாவது வச்சு விளையாடுங்க. அம்மா, நானும் ஆதி குட்டாவும் தீரன் கூட விளையாட போட்டா அவ நிறைய விளையாட்டு ஜாமான் வச்சிக்கா. காலங்காத்தாலேயே வெளியே போய் விளையாடுறதா? இப்பதான் குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கேன். வெளியே போனா 2 பேரும் மண்ணுல தான் விளையாடுவீங்க. மண்ணுல எல்லாம் விளையாடக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ஒழுங்கா 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது விளையாட்டு பொருள் வச்சு விளையாடுங்க. அம்மா, இங்க விளையாட ஒண்ணுமே இல்ல. வெளியே தான் ஊஞ்சலுக்கு. ரியா, வெளியே போய் பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. இந்த வெயிலையா போய் ஊஞ்சலாட போற? வெளியெல்லாம் விளையாட வேண்டாம். வேணும்னா தீரன் கிட்ட சொல்லி அவனோட விளையாட்டு பொருள் எல்லாம் இங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்லயே 3 பேரும் வச்சு விளையாடுங்க. சரிம்மா, அப்பனா நான் போய் தீரன் கிட்ட விளையாட்டு ஜாமான் எடுத்துட்டு இங்க வீட்டுக்கு வா சொல்லுடா. அப்புறமா வீட்ல நானும் தீரனும் ஆதி குட்டாவும் விளையாடுறோம். சரி, அப்படி வேணா பண்ணு. அவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டு 3 பேரும் இங்க வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க. வெளியெல்லாம் போக வேண்டாம். சரிம்மா. சரி, தம்பி இங்கே இருக்கட்டும். நீ போய் தீரனை கூட்டிட்டு வா. அதுக்குள்ள அம்மா இந்த பவுடர் எடுத்து முதல்ல மேல வைக்கிறேன். இல்லைன்னா இந்த பையன் திரும்ப எடுத்துடுவான். பவுடர் இல்ல ஆதி, பவுடர் வச்சு விளையாடக்கூடாது. அம்மா மேல வச்சுட்டேன், இனி உனக்கு எட்டாது. இப்ப ரியாவும் தீரனும் வந்துருவாங்க. அவங்க கூட விளையாடு. அம்மா அங்க பாட்டி என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன்.
இது என்ன வீடு ஃபுல்லா பவுடரு? டேய் ஆதி, இது உன் வேலை தானா? உன்கிட்ட நான் பவுடர் எடுக்க கூடாதுன்னு சொல்லி மேல ஷெல்ஃப்ல தான வச்சிட்டு போனேன். அது எப்படிடா நீ எடுத்த? என்னது ரியாவா? ரியா, நீ அவனுக்கு பவுடர் எடுத்து கொடுத்த? யாரு குட்டா எதுக்குடா என் பேரை சொன்னா? நானும் உனக்கு பவுடர் எடுத்து கொடுத்தேன். சொல்லு ரியா, நான் பவுடர் அவனுக்கு எட்டாத இடத்துல தான் வச்சிட்டு போனேன். நீ அவனுக்கு எடுத்து கொடுத்த? இல்லம்மா, நான் ஒண்ணும் எடுத்து கொடுக்கல. நானே தீரன் வீட்டுக்கு போயிட்டு விளையாண்டுட்டு இப்பதான் வரேன். நீ எடுத்து கொடுக்கலனா அப்ப இவ்ளோ ஹைட்ல ஷெல்ஃப்ல வச்ச பவுடர் தம்பி எப்படி எடுத்தான்? எனக்கு தெரியாதும்மா. நான் வீட்டுக்குள்ள வரும்போது அவன் பவுடர் எடுத்து வீடு ஃபுல்லா கொட்டி வச்சுக்கா. பொய் சொல்லாத ரியா, மேல வச்சிருக்கிற பவுடரை தம்பியால எடுக்கவே முடியாது. அவனுக்கு எட்டவே எட்டாது. நீ தான் எடுத்திருப்ப. ஒழுங்கா சொல்லு, நீ தானே தம்பிக்கு பவுடர் எடுத்து கொடுத்த? இல்லம்மா, நான் எடுக்கவே இல்ல. நான் இப்பதான் வீட்டுக்குள்ள வரேன். அதுக்குள்ள அவனே தான் பவுடர் எடுத்து வீடு ஃபுல்லா கொட்டி வச்சுக்கா. என்ன சொல்லாதீங்க. ரியா, நீ எடுத்து கொடுக்கலனா அப்ப அவனுக்கு எப்படி இவ்ளோ ஹைட்ல வச்சிருக்கிற பவுடர் எட்டும்? அம்மா, நான் எடுத்து கொடுக்கவே இல்லம்மா. அங்க பாருங்க, சேர் இருக்கு. ஆதி குட்டா தான் சேர் போட்டு சேர் மேல ஏறி எடுத்திருப்பா. ஆமா, சேர் இருக்கு. சேர் எப்படி இங்க வந்துச்சு? டேய் ஆதி, நீ தானே சேர் தள்ளிட்டு வந்து இங்க போட்டு சேர் மேல ஏறி பவுடர் எடுத்த? டேய் குட்டி கள்ளா, சேர் போட்டு சேர் மேல ஏறி பவுடர் எடுத்துட்டு ரியா தான் எடுத்து கொடுத்தான்னு பொய்யா சொல்ற? இன்னும் ஒழுங்கா பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பவுடர் எடுத்து வீடு ஃபுல்லா கொட்டி உன் அக்காவை மாட்டி விடுற அளவுக்கு வந்துட்டியா? இரு, உன்னை சின்ன பையனை இவ்வளவு நாள் அடிக்காம விட்டது தப்பா போச்சு. சட்டம் எடுத்துட்டு வந்து 2 போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணவும் மாட்டேன். நீ பண்ணிட்டு உன் அக்கா மேல பழி போடவும் மாட்டேன். இரு, சட்டம் எடுத்துட்டு வரேன். யாய் குட்டா, நல்லா அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டியா? நீ சேர் போட்டு பவுடர் எடுத்து வீடு ஃபுல்லா கொட்டிட்டு நான் தான் எடுத்து கொடுத்தேன்னா சொல்லுடா. இது அம்மா சட்டை எடுத்து வந்து உனக்கு நல்லா அடி கொடுக்க போறாங்களே. வீட்ல பவுடர் கொட்டிட்டு அக்கா மேலயா பழி போடுற? இரு, இந்த சட்டக்கு தலையை நான் போடுறேன். இரு உனக்கு. அம்மா, அடி கொடுங்கம்மா அடி குட்டாக்கு. அப்பதான் நீ இப்படி பண்ண மாட்டேன். என்னடா தி, அடி கொடுத்துடலாமா? பண்றதையும் பண்ணிட்டு அடி கொடுக்கறேன்னு சொன்னது எப்படி சினுங்கறான் பாரு. ஆமாம்மா, அடி குட்டா ரொம்ப குறும்பு பண்ணதா. அவனுக்கு அடி கொடுங்கம்மா. சட்டகத்தை எடுத்துட்டு வந்து அடிப்பேன்னு சொன்னதுக்கே அவன் பயந்துட்டான். இதுல வேற அடி கொடுத்தா அப்புறம் அழுதுருவான். டேய் ஆதி, பயப்படாத, அம்மா இப்ப அடிக்க மாட்டேன். இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுடர் எடுத்து வீடெல்லாம் கொட்டுன அப்புறம் அம்மா நிஜமாவே இந்த சட்டகத்தால அடி கொடுத்துருவேன். இனிமே இப்படி பவுடர் எடுத்து வீடெல்லாம் கொட்டுவியா? கொட்டக்கூடாது. கொட்டுனா